சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். 3 மாசத்துக்கு முன்னால தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இருக்கான்னு பல மந்திரிகள்லாம் கேட்டாங்களா? ஆமா சார். உங்களை போல மீடியாக்களை எங்க சார் கட்சி இருக்குன்னு கேட்டாங்களா? ஆமா. இப்போ 1 மாசமா காங்கிரஸ் பேசாம யாராவது உண்டா? அவமானம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. சந்தோஷம் நான் சொல்லி எப்ப சொன்னா? நான் சந்தோஷப்படுறேனா வருத்தப்படுறேன்னு நீங்க முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணணும். இதில் எனக்கு முழு திருப்தி இருக்கா என்றால் இல்லை, அதை நான் ஒப்புக்கொள்ளுவேன். ஆக ராகுல் காந்தி அவரை தெளிவா இருக்கிறார். அவருக்கு விருப்பம் இல்லை என்பது அவருடைய செயல்கள் மூலமாவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால ரகசியம் நம்ம கொண்டு. ஆனா இப்ப நாங்க ஒரு 9 பேர் வர்றாங்க, கண்மூடித்தனமா டீ கடையில வெட்டுறாங்க, பலசர கடையில வெட்டுறாங்க. திமுகவுடைய ஒன்றிய செயலாளருடைய மகன்னா வளர்ப்பு மகன் அவரும் சொல்றாங்க எதுவும் நடக்கலாம். இந்த ஊர்ல தான் நாங்க எங்க மறந்துட்டீங்களா? தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் மட்டும் இல்ல, நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணதுக்கு முன்னால ஒரு கூட்டணி வந்துச்சு இல்ல? இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கேள்வி தேவையா? எல்லாம் கமாதான், தொடரும் தான். இன்றைக்கு வெற்றி பெற்றது போல தோன்றும், நாளைக்கு இருக்காது. யோக்கியம் மட்டும்தான் ஜெயிப்பான்னு இல்ல, அயோக்கியம் கூட ஜெயிப்பான். 28 சீட்டு காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க. என் பார்வையில எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கல. வியாபாரம் பண்ற புரோக்கர்களை எனக்கு ஒதுக்கிட்டு கட்சிக்காக உண்மையாக உழைக்கிற ஒரு 28 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சீட்டு கட்சி தலைமை தருமானால் முழுமையா நாய் மாதிரி நான் அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ண தயார். எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரசின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாக கூடாது என்று நீங்கள் தான் முதல் பிள்ளையார் சொல்லி போட்டீங்க. ஆனா கூட்டணி உருவாயிடுச்சு சார். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நாம முயற்சி பண்றதுங்கிறது வேற, இதுதான் நடக்கும் என்பது வேற. அதிலிருந்து நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலிருந்தும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதை போல இதிலையும் கற்றுக்கொள்வோம். காலம் நாங்கள் சொன்னது சரியா தப்பா என்பதை பின்னால் உணர்த்தும். ஆனால் நீங்க வச்ச டிமாண்டு எங்களுக்கு 40 தொகுதிகளுக்கு மேலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் வாரியத்திலும் அறநிலைத்துறையிலும் இப்படி ஏகப்பட்ட டிமாண்டு வச்சு அப்புறமா ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணுங்கிற அதில் பார்த்தீங்கன்னா அதிக தொகுதிகள் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ஆனால் கிள்ளி கொடுத்தாங்க. ஆனால் ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு கம்முன்னு இருந்துட்டீங்களா சார்? அங்கே தான் இல்லை, நாங்கள் இப்போ ஜம்முன்னு தான் இருக்கோம், கம்முன்னு இல்லை. என்னன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். உங்களை பார்த்து கேட்குறேன், 3 மாதத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கான்னு பல மந்திரிகள்லாம் கேட்டாங்களா? ஆமாம் சார். உங்களை போல மீடியாக்களை எங்க சார் கட்சி இருக்குன்னு கேட்டாங்களா? ஆமாம். இப்போ 1 மாசமா காங்கிரஸ் பேசாம யாராவது உண்டா? இல்ல. அப்ப ஒரு அரசியல் கட்சிக்கு மக்களால் விவாதிக்கப்படுந்தாத உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். ஆக காங்கிரஸ் கட்சியை உயிரோடு தெம்போடும் உலக விடுகிற அளவுக்கு மக்கள்கிட்ட பேச்சை கொண்டு வந்திருக்கோம். அது எங்களுடைய வெற்றி தான், அது ஒன்றும் தோல்வி இல்லை. ஆனா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. மற்ற எந்த கட்சிக்கும் கொடுத்த தொகுதியை விட குறைச்சி கொடுத்துருக்காங்களே ஒழிய கூட கொடுக்கல மற்ற கட்சிகளுக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே 25, அதுல ஒரு தொகுதி அவங்களே எடுத்துட்டாங்க நடுவில். அப்ப 24 தான் கணக்கு. இப்ப 28 கொடுத்துருக்காங்க, கூட தான் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுடைய கணக்கு தப்பு. அதுவே உங்களுக்கு பெருத்த எது அவமானம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் சந்தோஷம் ஏற்பட்டுருச்சு. சந்தோஷம் நான் சொல்லி எப்ப சொன்னா? நான் சந்தோஷப்படுறேனா வருத்தப்படுறேன்னு நீங்க முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணணும். ஏன்னா சந்தோஷம் என்கிட்ட வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லை. முடிந்திருக்கு, வந்திருக்கு. இதில் எனக்கு முழு திருப்தி இருக்கா என்றால் இல்லை, அதை நான் ஒப்புக்கொள்ளுவேன். அதில் மாற்றமே இல்லை. ஆனால் கட்சி தலைமை அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிற போது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த குறைந்தபட்சம் இந்த கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு தான் நம்ம யோசிக்க வேண்டும். ஆனால் இந்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர் ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகையும் தான். 2 பேர் தான் முயற்சி எடுத்தாங்க. ஆனால் ராகுல் அவர்கள் இந்த கூட்டணி விரும்பலை சார். அப்படின்னா ராகுலுக்கு கட்சியில் அதிகாரம் இல்லையா? எதுவும் இல்லை. அதிகாரம் இல்லையா என்பதல்ல, நீங்க அதை எப்படி பார்க்கணும்னு கேட்டா, அதிகாரம் யாருக்கு இருக்க இல்லை என்பதை விட
தமிழ்நாட்டிலேயே நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக இன்றைக்கு தேசிய தலைவராக ராகுல் இருக்கிறார். அதனால இது ஒரு பின்னடைவாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஒரு வெற்றிக்கு வெற்றி வர்றதுனாலே பின்னால ஒரு பலவீனம் வர்றதும் உண்டு. தோல்வி வருவதாலேயே அடுத்து எச்சரிக்கையோடு இருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவதும் உண்டு. ஆக ராகுல் காந்தி அவரை தெளிவா இருக்கிறார். அவருக்கு விருப்பம் இல்லை என்பது அவருடைய செயல்கள் மூலமாவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால ரகசியம் நமக்கு ஒண்ணு இல்லை. ஆனா இந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு ராகுல் எந்த விதமான கமெண்ட்டும் இல்லை, அவர்கிட்ட இருந்து எந்த விதமான இந்த ஒப்பந்தம் ஏற்படும் போது இந்தியாவில் இல்லைன்னு சொல்றாங்க சார். அதைத்தான் நீங்களே இந்த கேள்வியும் கேட்டு நீங்களே பதிலும் சொல்றீங்க. அதான் முன்னாலே நான் சொன்னது, அவருடைய செயல்கள் மூலமாகவே அவருக்கு விருப்பம் இல்லை என்பதை உணர்த்தி விட்டார். அது தொண்டர்களுக்கும் தெரியுது. ஆனாலும் இந்த ஒப்பந்தம் நடந்திருக்கிறது. விருப்பமே இல்லாவிட்டாலும் கூட சில நேரங்களில் அமைதி காப்பது மேல் என்பதை போலத்தான் தொண்டர்கள் இருப்பதா நினைக்கிறேன். ஏன் இந்த கூட்டணி வேணும் வேண்டாம் அப்படிங்கிற விவாதம் வந்தது என்பதுதான் முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 5 ஆண்டு காலங்களில் கூட்டணி கட்சியில் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கீழ்மட்டத்தில் இருக்காங்கல்ல, ஏன் மாவட்ட தலைவர் உட்பட, இன்னும் சொல்ல போனால் சில எம்எல்ஏக்கள் உட்பட ஆளுங்கட்சியினால் அவமானப்படுத்தப்பட்டார்கள் என்பதால் தான் அந்த கசப்பு அதிகமா வந்துச்சு. அதோடு ஒரு பொதுவான உணர்வு, தமிழ்நாட்டில் சமீப காலங்களில் நடக்கிற செயல்கள் இதெல்லாம் பார்க்கிற போது காங்கிரஸ் கட்சி வெறும் அரசியல் கட்சி மட்டுமல்ல, லாப நஷ்ட கணக்கு போல மக்களுடைய நலனுக்காக, அவருடைய உரிமைகளுக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக போராடுவதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய லட்சியம். இன்னைக்கு சமீபத்தில் பாருங்க, இந்த 10 நாட்களுக்குள்ள நடந்ததே சம்பவம் பாருங்க. இப்போ நாங்குநேரி ஒரு 9 பேர் வர்றாங்க, கண்மூடித்தனமா டீ கடையில வெட்டுறாங்க, பலசர கடையில வெட்டுறாங்க. 9 பேரை வெட்டி அதுல 2 பேர் இறந்துட்டாங்க, 3 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் மற்றவங்க இருக்காங்க. அதில் அந்த குழுவுக்கு தலைமையாக வந்தவர் ஒரு திமுகவுடைய ஒன்றிய செயலாளருடைய மகன்னா வளர்ப்பு மகன், அவரும் சொல்றாங்க. என்ன தீவிர நடவடிக்கை இருக்கு அப்படி பார்க்கிற போது இதை மேலோட்டமா ஏதோ சினிமா பார்க்குற மாதிரி, சீரியல் பார்க்குற மாதிரி இருந்தா உணர்வு வராது. அந்த 9 பேர் காயம்பட்டு கிடக்குறானே, அந்த 3 பேர் செத்தானே, அதில் யாராவது ஒருவன் நம் குடும்பத்தை சேர்ந்தவர் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பார்த்தா தெரியும். அதை போலவே வேலூர்ல பாருங்க, வேலூர் பக்கத்துல ஒரு 2.5 வயது பெண் குழந்தை, காட்டு மிராண்டிகள் கூட செய்ய மாட்டாங்க, ஏன் விலங்குகள் கூட செய்யாது. அந்த 2.5 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் பலாத்காரம் கொடுத்து அது கத்துகிற போது வாயடைத்தால் செத்து போச்சு. அது யாருன்னா திமுகவுடைய இளைஞரணி சேர்ந்த பொறுப்புல இருக்கிற ஒருவர். அவர் மீது என்ன பெரிய நடவடிக்கை இருக்காங்க எனக்கு புரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னால உங்க சென்னையிலேயே அண்ணா யூனிவர்சிட்டி உலக புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம், அதுக்குள்ள ஒரு மோசமான பாலியல் நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்படி எடுத்தவர் மீது ஏதாவது தீவிர நடவடிக்கை, அவர்கள் மீது கடுமையான இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயம் நடந்தாக்க அவர்களுக்கு கடுமையான பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தையாவது உருவாக்குனாதான் அடுத்தாப்புல இந்த மாதிரி செயல்கள் நடக்காது. இது எல்லாம் பார்க்கிற போது ஏதோ எங்கோ நடக்கிறது, யாருக்கோ நடக்கிறது என்று பார்க்காமல் அந்த நிகழ்ச்சி நம் சார்ந்தவர்களுக்கு, நம் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு, நண்பர்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும் என்று பார்த்தவருடைய விளைவுதான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவர்கள் இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும் நினைச்சோம். அதுல மாற்றம் இல்லை. ஆனால் இப்ப வந்திருக்கு. இந்த தேர்தல் நேரத்தில் மக்கள் எப்படி இதை எதிர்கொள்ள போகிறார்கள்? அப்பனா நீங்க இப்ப 28 தொகுதியோடு திமுக கிட்ட வாங்கியிருக்கீங்க. அப்பனா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெரும் பலன் கிடைக்காதுன்றீங்களா? கிடைக்குமா கிடைக்காது? இன்னைக்கு ஜோசியக்கார சொல்றீங்க இல்ல, நீங்க ஜோசியக்கார மாதிரி கேள்வி கேட்கிறீங்க. இல்ல, தேர்தலில் எதுவும் நடக்கும், எப்படியும் நடக்குங்கிறதா யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை நான் புரிந்திருக்கேன். அதனால இன்னைக்கு பெரிய ஆதரவு இருப்பதை போல தோன்றலாம், தேர்தல் நேரத்தில் இல்லாமலும் போகலாம். இப்ப எதுவுமே இல்லை என்று தோன்றலாம், தேர்தல் நேரத்தில் ஆதரவு வரலாம், எது வேண்டாம் நடக்கும். அதனால தேர்தல் தேதியே அறிவிக்கப்படல, இப்போதே இப்படித்தான் இருக்கும் என்று சொல்வது கொஞ்சம் பக்குவம் இல்லாதவர்களா சொல்லுவாங்க, நான் சொல்ல மாட்டேன். அப்போனா நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? நீங்க உங்க கற்பனை எப்படி வேணாலும் எடுத்துங்க. நான் எதுவும் நடக்கும், எப்படியும் நடக்கும் தான் சொன்னேன். ஏங்க, இந்திய நாட்டுடைய வரலாறுல காந்தி, நேதாஜி
ரெண்டு பேருடைய தேசபக்தி யாராவது சந்தேகப்பட முடியுமா? முடியாது. ஆனா அவர்களுக்குள்ளே சண்டை வந்துச்சா இல்லையா? வந்து சண்டை வந்ததுக்கு பின்னாலும் பிரிந்தாலும் கூட ஒருவரை ஒருவர் மதித்தார்களா இல்லையா? ஆமா. இதெல்லாம் வரலாற்றை பார்த்தால் மட்டும்தான் புரியும். ஒன்றாக இருப்பவர்களா நண்பர்களும் அல்ல, பிரிந்து விட்டதாலே எதிரிகளும் அல்ல என்று இருப்பதை போல மனிதர்கள் அவனவன் தேர்தல் நேரத்துல ஓட்டு போட வரும்போது லைன்ல நீங்க கிராமத்துல பார்த்தா தெரியும், 100 பேருக்கு நடுவில் நிக்கிற போது அவன் நினைப்பான், பாதி தூரம் போற போது வேற ஒரு சிந்தனை வரும், ஓட்டு போட போற இடத்துல புது சிந்தனை வரும். மாற்றம் ஒன்றுதான் மாறாது. ஆகவே எதுவும் நடக்கும். இன்றைக்கு தேர்தல் தேதியே இன்னும் அறிவிக்கவில்லை, எதுவும் நடக்கலாம். இந்த ஊர்ல தான் எங்க மறந்துட்டீங்களா? தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் மட்டும் இல்ல, நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணதுக்கு முன்னால ஒரு கூட்டணி வந்துச்சு இல்ல? ஆமா. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கேள்வி தேவையா? ஆமா, 2006ல நடந்தது. இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க, ஆனா கேள்வியும் தப்பா கேட்கறீங்க. இல்ல அப்படி இல்ல சொல்றேன், நீங்க சொல்றது பொருள் அப்படி இருக்குமோன்ற ஒரு சந்தேகம். எதுவும் நடக்கலாம் என்பதுதான். ஆனா நீங்க சில பேர் இந்த கூட்டணி வேண்டாம் என்றுதான் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கோசம் இந்த கூட்டணி விட்டுற முடியாதுன்ட்டு திரு ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு. சார் அவர் சொல்லாதீங்க சார். நான் என்ன கேட்கிறேன், அந்த கட்சிக்கா அடிபட்டவன் உதப்பட்டவனுக்கு தான் சார் வலி தெரியும். அவரும் அவர் என்ன பண்றாரு சொல்லுங்க. இல்ல சார், நிதி அமைச்சர் இருக்கிற அவர் அனுபவிச்சது சொல்லி அமைச்சர். நான் என்ன சொன்னேன்னு கேக்குதா உங்களுக்கு? அடிபட்டா உதப்பட்டவனுக்கு தான் தெரியுன்றேன். அவர் அனுபவிச்சவர், சுகம் அனுபவிச்சவருக்கு தெரியாது, துன்பம் அனுபவிச்சவருக்கு தான் தெரியும். என்ன சார் மத்திய பட்ஜெட் ஏதா வேணாலும் இருக்கட்டும் சார், அறிவாளி சார், எக்கனாமிக்ஸ்ல அவரு அறிவாளியா இருக்கட்டும். ஆனா அங்க அடிப்படை விவரம் தெரியலையா, என்ன பண்றது? அப்பனா அவர் காங்கிரஸ்காரர் இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க அந்த முடிவு கொண்டீங்க, கேள்வி அப்படிதான் கேக்குறீங்க. அது வேற. நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கல. இந்த கட்சியில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட தொண்டன் நேரடியாக அடிபட்டவன், உதைப்பட்டவன், அவமானப்பட்டவன், அவனுக்கு தான் வழி தெரியும். உங்களுக்கு கிராமத்து பாடியில் சொன்னா எருது புண்ணு காக்கிக்கு தெரியாது. அவர் மேல சார் உங்களை கேட்கிறேன் சார், ஆட்சிக்கு வர போதெல்லாம் மந்திரி சரியா? இப்ப இந்த 5 வருஷம் அவர் என்ன போராட்டத்தில் நடந்துக்கிட்டா சொல்லுங்க? எதுவுமே இல்ல. இல்ல இதுக்கு முன்னால எதிர்கட்சியா இருக்குமே அதை கலந்துக்கிட்டாரா? எதுவும். அதெல்லாம் கேட்டுட்டு அந்த கேள்வி கேட்பீங்களா? அதனால பதவியில் இருக்கிற போது அவர் இருந்தார், உண்மைதான், அதை மறுக்கவே இல்லை. எதிர்கட்சியா இருக்கிற போதுதான் ஒரு கட்சியுடைய தேவை இருக்கிற போது தொண்டன் எப்படி பாதிக்கப்படுகிறான், அதுல யாரு அடிபடுறான், உதப்படுறான், தொண்டனோடு தோளோடு தோல்டு இருக்கிறானோ அவனைத்தான் நம்ம அந்த முன்னணி தலைவர்களா எடுத்துக்க முடியும். இவர்கள் சந்தர்ப்பவாதிகளாகத்தான் இருக்கிறார். சரி, அவர் சந்தர்ப்பவாதின்னு சொல்றீங்க. சமீபத்தில் தீகார் சிலை இருந்தவர் சார். அப்போ தீகார் சிலை சுதந்திர போராட்டத்துக்காக இருந்தாரா? என்ன சார் இது? எதுக்காக இருந்தாருங்க சார்? ஒரு அக்ரிமெண்ட் ஏர்செல் மேக்ஸ்ல இதுல ஏதோ ஒரு தவறான ஒரு இது நடந்து போச்சு அப்படின்ட்டு அரெஸ்ட் பண்ணி அதைத்தாங்க நானும் சொல்றேன். நீங்க காந்தியும் ஜெயில இருந்தாரு, காமராஜும் ஜெயில இருந்தாரு, நேருவும் ஜெயில இருந்தாரு, ஜெயபிரகாஷ் 9 கொலை பண்ண அவனும் ஜெயில இருந்தான். ஜெயில இருந்து 2 ஒண்ணா சார்? இவர் ஜெயில இருந்தது காங்கிரஸ் கட்சியினுடைய போராட்டத்துக்கு, அரசியலுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக இருந்தாரான்னு நான் கேட்கிறேன். அவர் இருந்தாரு ஜெயில இருக்கிறீங்க, 2 ஒன்றல்ல. அப்படின்னா சரி சார். இப்ப இந்த தொகுதி ஒப்பந்தத்துல கிறிஸ்டோஸ்டோங்கர் கையெழுத்தே போல செல்வத்தை பெருந்தகை போட்டிருக்காரு சார். இது எப்படி சார்? இது அதை நீங்களே சொல்லிட்டீங்களே, எனக்கு வேலையே இல்லை. அந்த குழுவினுடைய தலைவர் கிறிஸ்டோடங்கர் அவர் போடல, அது அவர் வெளிப்படை அவர் ரகசியமா மறைக்கல. இந்த ஒப்பந்தம் போடுவதில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை, வெளிப்படையா சொல்லிட்டார். அந்த வகையில கிறிஸ்டோடங்கர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இல்லாவிட்டாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய கடைகோடி தொண்டர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு நான் ஒரு ராயல் சொல்லிட்டேன். ஆனா நீங்க சொன்னீங்க இந்த 4-6 மாசமா இது பெரும் நெருப்புலே வச்சிருந்தார் காங்கிரஸ், திமுக ரொம்ப ஹாட்டா வச்சிருந்தார். அப்படின்னா அந்த கிறிஸ்டோங்கிற ஒரு வார்டு எம்பி கூட ஆகாது அவர் அப்படின்ட்டு திமுக சொன்னாங்க சார். திரும்பி அவங்ககிட்ட கேளுங்க. நீங்களாம் எரவாடா ஜெயில, பெஜவாடா ஜெயில உங்க கட்சிக்காரனா இருந்தா நான் ஏன் சார் நீங்களாம் கேட்குறீங்க? நாட்டுக்கு சுதந்திரமே வேணாலும் மாநாடு போட்டு தீர்மானம் போட்டவனாலும் பேசிட்டு அது வரலாறு தெரியாதனால அது பெரியார் சொன்னார். அது யார்? அது அண்ணாதுரை தான் அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சு பேசினார், உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார். அப்புறம் அவருக்கு பங்கு இல்லையா? அவர் தானே சார் தீர்மானத்தை முன்மொழிஞ்சு பேசினாரு. ஆமா சார். அப்புறம் மாறிட்டார் இல்ல சார், காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டாரு, ஏமாத்திட்டாருன்னு சொல்லுங்க. அப்படின்னா அதாவது 1900 உங்களுக்கு இப்படி கேட்டாதான் புரியும். 67 ஆட்சிக்கு வரும்போது அவங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க சொல்லுங்க.
ரூபாய்க்கு 3 படி அரிசி, 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி. பாத்தீங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒண்ணு கொடுத்திருக்காங்களா 60 வருஷமா? இல்ல சார். அந்த கோபம்ல உங்களுக்கு வரணும். ஆனா காங்கிரஸை வேறறுக்க வேண்டும் என்று உதயமானது திமுக 1967. அதே 71 இந்திரா காந்தி கூட்டணி வச்சாங்க இல்ல, அப்ப சட்டமன்ற தேர்தலையே நிக்கவில்லை, வெறும் பாராளுமன்ற தேர்தல் 40 தொகுதி 10 தொகுதி நின்றாங்க. அது உங்களுக்கு நீங்க சம்பவத்தை சொல்றீங்க, அதெல்லாம் சரியா தப்பா என்பதுதான் இந்த விவாதமே. அதான விவாதம். நான் உங்களை திரும்பி அவங்க கூட்டணி வச்சாங்கன்னு சொல்றீங்க, எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே நீங்க என்ன பேசுறீங்க? சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு ஓட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர், இந்திராவையும் இந்திரா கட்சியையும் குறைந்தபட்சம் இந்த தமிழ் மண்ணிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கிடுவதற்கு மட்டும்தான் இந்த கருணாநிதி நடமாடுகிறார் சொன்னாரா? அடுத்த 2-3 மாசத்திலே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக சொன்னாரா? சொன்னார். அதுக்கப்புறமும் அவருக்கு கூடா நட்பு கேடில் முடியும், கேடா இல்ல கேடில் முடியும். ஆமா சொன்னாரா? இது வேஸ்ட் லக்கேஜ்னாரா? இப்ப எங்க குனிஞ்சு கும்பிடுறீங்க கூட்டணி வேணும்னு? ஆனால் தந்தை, அதாவது திரு கருணாநிதி அப்படி சொன்னார். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒப்பந்தம் முடிந்த பிறகு என்ன சார் அர்த்தம்? அது அவர்கிட்ட தாங்க கேட்கணும். அவர்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. எல்லாரும் இந்த தமிழகத்தில் இருந்து எப்படி பாஜக வச்சுக்கீங்க, இருங்க சார், பாஜக எப்படி முக்து பாரத் அப்படின்ட்டு சொல்லுதோ அதே மாதிரி காங்கிரஸ் முக்து தமிழ்நாடு என்றாரா? அப்படி எடுத்துக்கலாம்ல. அப்படி நீங்க எடுத்து சொல்றேன் கேளுங்க. நீங்க மற்ற கட்சியும் காங்கிரஸும் ஒன்று நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. காங்கிரஸ் கட்சி என்பது இந்த மண்ணோடும் மக்களோடும் இரண்டரை கலந்து விட்ட ஒரு கலாச்சாரம். அந்த தமிழகத்துல இந்தியா முழுக்க இந்த கட்சியை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் இவங்க இல்ல, இவங்க பரம்பரையே பிறந்து வந்தாலும் நடக்காது. இப்படி சார் அவர்தான் சேலஞ்ச் பண்ணி இந்த பாருங்க சார், 3 மாசம் கழிச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு. அதே திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த கூட்டணியை கெடுக்க முயற்சித்து எந்த பலனும் அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்காரு. எதுக்குமே அரசியல்ல முற்றுப்புள்ளின்னு ஒண்ணு கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு நான் சொல்றது புரியும். எல்லாம் கமாதான், தொடரும் தான். இன்றைக்கு வெற்றி பெற்றது போல தோன்றும், நாளைக்கு இருக்காது. யோக்கியம் மட்டும்தான் ஜெயிப்பான்னு இல்ல, அயோக்கியம் கூட ஜெயிப்பான். அயோக்கியம் எப்பவுமே ஆதரிப்பாங்கன்னு இல்ல. ஒரு காலத்துல இதே தமிழ்நாட்டுல பாக்கெட்ல 10 பைசா இல்லாத யோக்கியர்களை ஆதரிச்சாங்கல்ல. ஏன் இந்த ஊர்ல பக்கத்துல தாம்பரத்துல எம்எல்ஏ இருந்தாரு, காங்கிரஸ்காரர் கூட சொல்றீங்க, ஜீவானந்தம். அவருக்கு சொந்த குடிசை கூட கிடையாது, அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல. அப்படியும் ஒரு காலம் இருந்தது. ஒரு ஜீவானந்தத்தை சொல்ல, தமிழ்நாடு முழுக்க அப்படி ஓட்டு போட்டாங்க. அதனால அரசியல் நேர்மையா இருந்துச்சு. அதுக்கு பின்னால வாக்காளர்கள் அவருடைய அளவுகோலை மாத்தினாங்க. அதுல வந்திருக்கிற விபரீதம், நேர்மையானவனா யோக்கியனா ஒழுக்கமானவனா என்று பார்த்து வாக்களித்த அந்த வாக்காளர்களுடைய பரம்பரை இன்றைக்கு நம்ம ஜாதிக்காரனா, பார்க்க அழகா இருக்கானா, சிரிக்கிறானா, நல்லா பேசுறானா என்றெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அன்றைக்கு விழுந்திருக்கிறது. மீண்டும் எழும் என்கின்ற நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே விதைப்பதற்கு நான் முயற்சிக்கிறேன். அது என் காலத்திலேயே வெற்றியடைந்தால் மகிழ்ச்சி அடைவேன். இல்லாவிட்டாலும் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடினேன் என்கின்ற திருப்தியோடு நான் மரணத்தை தழுவ தயார். அப்படிங்களா சார்? ஆமா. இப்படியே காங்கிரஸ்ல அதே மாதிரி எந்த இதுவும் முதல் கட்ட தலைவர் எதுவுமே தமிழகத்தில் ஐயா, முதல் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட நான் தான் சார். காங்கிரஸ் நீங்க பேசுறீங்க. தலைவன் யாருங்க? தன்னலம் இல்லாத பேர் தான் தலைவன். நீங்க ஊரை கொள்ளடிக்கிற தலைவன் நினைச்சிட்டு இருக்க, உங்க அளவுகளை மாத்துங்க. அப்படிதானே சார் இந்த கூட்டணிக்கு வர வச்சிருக்காங்க. நீங்க ஒண்ணு கேக்குறீங்க, அதுக்கு நான் நேரடியா பதில் சொல்றேன். அதை நீங்க ஆமான்னு சொல்ல மாட்டீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. தலைவன் என்பதற்கு தகுதி என்னன்னு கேக்குறேன். அவன் ஒழுக்கமானவனாக, நேர்மையானவனாக, அர்ப்பணிப்பு மனோபாவம் உள்ளவனாக, சுயநலத்திற்காக முடிவெடுக்காமல் பொதுநலனுக்காக, மக்கள் சேவைக்காக தன்னை வருத்தி கொண்டு அந்த வேள்வி தீயில் தன்னை இணைத்துக் கொள்கிறவன், அவனுக்கு பேர் தான் தலைவன் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க குறுக்கோடியில ஏதாவது பண்ணி பதவிக்கு வந்தா அவன் தான் தலைவன் நினைச்சா நீங்களும் உருப்பட மாட்டீங்க, தமிழ்நாடு உருப்படாது. அப்பனா நீங்கள் தமிழக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள செல்வ பெருந்தகையை மறைமுகமாக சொல்றீங்களா? ஓ, நீங்க சொல்றீங்க. நான் எப்போங்க சொன்னேன்? அந்த கருத்து அப்படித்தானே. நீங்க எப்படி வேணாலும் பொறுத்திக்கீங்க சார். நான் காங்கிரஸ் கட்சிக்குன்னே சொல்ல, எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும், ஒரு கட்சி தலைவரை நான் சொன்னேன். பொதுவாக நீங்கள் தலைவர் என்று ஏற்றுக்கொள்வர்களை அவர்கள்
பொதுமக்களுக்காக அந்த வேள்வி தீயில் தன்னை இழைத்துக் கொள்கிறவரை தலைவர்னு வச்சுங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே நீங்க இவரை சொன்னீங்களான்னா உங்க விருப்பம், உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்ப மற்ற கட்சியில் இருக்கவங்களே நீங்க எடுக்கலையா? எல்லாத்தையும் தான் சொல்றேன். நீங்க சொல்ற எந்த விதியும் சரி, ஒழுக்கும் சரி, இப்போ எந்த தலைவர்கிட்ட பார்க்க முடியாது சார். அரசியல் அப்படி இல்ல, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க சார். இப்ப உதாரணத்துக்கு யாருன்னா இருக்கிறாங்களா சொல்லுங்க. உங்களுக்கு முன்னாடி நான் என்ன பேசிட்டு கேட்கறதெல்லாம் பதில் சொல்லல. நீங்க என்னென்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க, அது இருக்கா இல்லையான்னு சொல்றேன் சார். அப்படி இருந்தா சார், தன்னலம் இல்லாமல் பொதுநலத்திற்காக மக்களுக்காக அந்த வேள்வி தீயில் தன்னை இழைத்துக் கொள்கிறவன் எவனாக இருந்தாலும் அவன் தலைவன். அவன் பிளாட்பாரத்துல மூட்டை தூக்குறவனா இருந்தாலும் அது உங்க கண்ணுக்கு பண்ணலன்னா கண்ணாடியை மாத்துங்க சார். அப்படிப்பட்ட தலைவர் தான் இப்பொழுது காங்கிரஸ் கிடைத்திருக்கிற திரு ராகுல் காந்தி. 2019 தேர்தலில் காங்கிரஸ் தோற்று விட்டது என்று தன் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் சார். அவருக்கு யாரும் ஆதரவு கொடுக்கணும். அப்ப நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த தேர்தலில் ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் இப்ப இருக்கிற இந்த முன்னிலிருந்து நீங்க முன்னால சொன்னீங்களே அவங்க ராஜினாமா பண்ணணும்னு சொல்றீங்க, அப்படி நான் எடுத்துக்கலாமா? ஆமாங்க சார். ரைட், சரி, உண்மையில தான் சார், உங்களுடைய நேர்மையை பாராட்டுறேன். உண்மையில சார். அதாவது அதே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது அமைச்சர் குழு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி சட்டமாக ஏற்றி, அதாவது எம்பிகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை கிடைச்சா அவங்கள எடுத்துன்னு ராஜினாமா பண்ண, அது கூடாதுன்ட்டு சொல்லிட்டு அது கொண்டு வந்தது பப்ளிக்கத்தில் கீழ்ச்சி போட்டார் சார். அப்படிப்பட்ட தலைவர் சார். அவர் தன்னை மனதில் ஒன்று வைத்துக் கொண்டு உதட்டில் ஒன்று பேசுறதில்லை, மனதில் நினைப்பதை அப்படி. நான் ஒரு முறை பேசினேன், நான் மறக்கவே மாட்டேன். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக சேலம் மாவட்டம் ராசிபுரத்தில் காமராஜருடைய சிலை இருப்பேன். அப்போ எனக்கு வயது கம்மி. அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு 2 பெரிய மூத்த அரசியல்வாதி இருந்தார். ஜி குருமூர்த்தின்னு 57 எம்எல்ஏ இருந்தவர். இன்னொருத்தர் கோபி லட்சுமண ஐயர்னு தன்னுடைய வாழ்க்கையை நீங்க சொல்றீங்க பாருங்க, கோடிக்கணக்கான சொத்துக்களை காந்தி சொன்னார் என்ற ஒற்றை காரணத்துக்காக தன் வாழ்நாள் முழுவதும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக படிப்புக்காக, இலவச படிப்புக்காக ஹாஸ்டல் வச்சு படிக்க வச்சு எல்லாம் பண்ணவர். வாழ்நாள் முழுக்க 2 பேர் இருந்தாங்க. அன்னைக்கு தான் நான் பேசினேன், இந்த அதிசய மனிதனுக்கு, உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் பேசுகின்ற உதட்டுக்கும் நினைக்கின்ற எண்ணத்திற்கும், அதாவது இதயத்திற்கும் ஒரு ஜான் வயிறு வித்தியாசம் இருக்கு, இடைவெளி வித்தியாசம் இருக்கு. ஆனால் இந்த அதிசய மனிதனுக்கு உள்ளத்திற்கும் உதட்டுக்கும் வித்தியாசமே இல்லை. உள்ளம் என்ன நினைக்கிறதோ அதே உதட்டு பேசுகிறது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே உட்கார்ந்து அந்த லட்சுமணர் எடுத்து கட்டி பிடிச்சார். அதுவரை அவரை பற்றி கூட எனக்கு அதிகமா தெரியாது. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னவங்க ஏய் இதுவரையும் யாரும் இப்படி சொல்றாங்க. அதற்கு பின்னாலே அப்படி ஒரு அழகிய என்று சொல்வதை விட அந்த உணர்வோடு யோக்கியமான ஒழுக்கமான தான் நினைப்பதை ஏற்றுக்கொள்கிறானா எதிர்க்கிறானா என்பதை பற்றி கவலைப்படாமல் வெளிப்படையாக பேசுகிற ஒரு நல்ல தலைவன் காங்கிரஸ் கட்சிக்கு ராகுல் காந்தி வந்திருக்கிறார். அவர் கரத்தை வலுப்படுத்துவது நோக்கம் என்று நான் நினைக்கிறேன். அவர் கரத்தை மக்களும் வலுப்படுத்தினால் நாடு உருப்படும். அதற்காக முயற்சி எடுப்போம். ஆனா அந்த முயற்சிக்கு கட்சியிலும் சரி அவர் குடும்பத்தில் சேர்ந்தவரும் சரி யாருமே ஆதரவு இல்லையா? இப்ப நான் பேசுறதுக்கு ஆதரவு தாங்க பேசுறேன். ஆமா, யாரும் இல்லைங்கிறீங்க. இல்ல அவரு என்ன பார்த்தா உங்களுக்கு மனுஷனா தெரியலையா? மனுஷனா என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சார். ஆனா அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர் குரல் எடுபடலை நீங்க வச்சுக்கோங்க. நான் இல்லைன்னே மறுக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேங்க, காந்தி நேதாஜியை விட ஒரு உதாரணமே வேணாங்க சார். பட்டாபி சீதாராமனுடைய தோல்வி என்னுடைய தோல்வின்னு காந்தி சொல்றாரு. என் தலைவர் காந்தி அவருக்கு விருப்பம் இல்லாத இந்த பதவி எனக்கு தேவையில்லைன்னு ஜெயிச்ச பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போறார் நேதாஜி. அதற்கு பின்னால இந்தோனேஷியாவில் அந்த நாட்டுடைய சுதந்திரம் அதுக்கு அவர் தான் போராடுறாரு. போராடிட்டு முதல்ல ரேடியோவில் பேசுறாரு. பேசும்போது ஃபாதர் ஆஃப் த நேஷன் மிஸ்டர் காந்தின்னு பேசுறாரு. முடிச்சோடனே எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, காந்திக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? எனக்கு இருக்குல்ல. ஆமா, நான் பொது வாழ்க்கைக்கு வந்த என்னுடைய இன்ஸ்பிரேஷனே காந்தி தானே, அதனால தான் அவர் தான் ஃபாதராக. இப்படிப்பட்ட நேர்மையாளர்கள், பெருந்தன்மையாளர்கள், வெளிப்படையாக பேசுகிறவர்கள் அந்த வரிசையிலே இன்றைக்கு ராகுலும் இருக்கிறார் என்று நான் சொல்றேன். நீங்க ஒப்புக்கொண்டால் மகிழ்ச்சி, ஒப்புக்கொண்டாவிட்டால் நீங்கள் நல்ல தமிழனாக இருக்கிறார் என்று. உண்மையிலே இப்போது திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்டு இருக்கிறது. இது அடிமட்ட ஜெல்லாகுமா? ஓட்டாக ரொம்ப சிரமம் தான், பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதாவது நீங்க சொல்றதை நான் வேற விதமா பார்க்கிறேன். வெறும் கட்சி தொண்டர்கள் மட்டும் சேருவார்களா இல்லைன்னு சொல்றீங்க. நான் பார்க்கிற பார்வை என்பது வேறு. எல்லா அரசியல் கட்சியிலையும் சேர்ந்து அதுல தீவிரமா தொண்டர்களா இருக்க ஒரு 10 to 15% மேல இருக்க மாட்டாங்க.
மற்றவர்கள்லாம் பொதுமக்கள் தானே. அந்த பொதுமக்கள் மத்தியில் என்ன பாதிப்பு ஏற்படுகிறதோ அதுதான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். இந்த தொண்டர்கள் அப்படியே ஒன்று சேர்ந்தால மட்டும் வெற்றி கிடைத்து விடாது. இந்த தொண்டர்கள் பிரிந்ததால் மட்டும் தோல்வி வந்துடும் நான் சொல்லலை. மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அதுதான் தேர்தல் முடிவா வரும். பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா உண்மையிலே திமுகவுக்கு காங்கிரஸ் வேண்டும் சார். அது இல்லைன்னா வெற்றி பெற முடியாது. நீங்க சொல்றீங்க ராஜகண்ணவட்ட போய் சொல்லுங்க, கட்சி எங்க இருக்குன்னு அவர் தான் கேட்டாரு. அது உண்மையில மக்கள் அதான் சார். அந்த ஏங்க மந்திரி சொல்றாருங்க, பெரிய மந்திரி. நீ உங்க பார்வையில பார்த்தா அவ்வளவு பெரிய மந்திரி சொல்றதா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. வரட்டும் கூட தான் சொன்னாரு. ஆமா, அதைத்தான் சொல்றேன். ஆமா, ஆர்எஸ் பாரதி கூட நாங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டோம், இனி அவங்க என்ன ஆக போகுது எங்களுக்கு, நாங்களே தனியா சொந்த காலில் நின்றுன்னு சொன்னவர் தான் சொல்லிட்டு சொந்த பணத்தை கொடுத்தேன்னு சொன்னாரா? இல்ல சார். ஆனா சொந்தம் ஒண்ணு பணமும் சொந்தம் நினைச்சுட்டாரு. ஆனா தமிழகத்தில் காங்கிரஸ் வளர்வதற்கு ராகுல் எடுத்த முயற்சி ஒரு நல்ல முயற்சி சார். நான் இப்போ ஒண்ணு சொல்றேன் சார். இன்றைக்கு கூட போனதெல்லாம் போகட்டும் சார், 28 சீட்டு காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. என் பார்வையில் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கல. இந்த கட்சியில் வியாபாரம் பண்ற புரோக்கர்களை ஒதுக்கிட்டு கட்சிக்காக உண்மையாக உழைக்கிற கீழ்மட்டத்தில் மக்களோடு தொடர்பு இருக்கிற ஒரு 28 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சீட்டு கட்சி தலைமை தருமானால் இந்த 2 மாசம் 3 மாசம் வீட்டுக்கு கூட போகாம முழுமையா நாய் மாதிரி நான் அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ண தயார். அதை செய்தாலே இந்த கட்சிக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்க முதல்ல சொன்னீங்களே 2 பேர், அந்த 2 பேர் இதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அப்ப பாராட்டுவோம். ஆனா உண்மையிலே மதுரை வடக்கு தளபதி சொன்னது உண்மைதானே? 3000 இருக்காங்களா, பூத்துக்கு ஆளு இருக்கான்னு கேட்டவர் தானே கேட்டாருங்களா? அப்புறம் ஏங்க குனிஞ்சு கும்பிடுறீங்க? ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏங்க தங்கச்சி அனுப்புறீங்க டெல்லிக்கு? என்ன சார் இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க? ஆமா, இருக்கு, நடந்தது. ஏங்க நானும் நடந்ததா நான் சொல்றேன். அதான் ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் ஏன் குனிஞ்சு கும்பிடுறீங்கன்னு கேக்குறேன். விட்டுருங்க. அப்பனா காங்கிரஸ் விருப்பம் இல்லை, திமுக தான் விருப்பப்பட்டு இந்த கூட்டணி அமைஞ்சது. இது உங்களுக்கு புரியலையா? அப்பனா ஏன் ப. சிதம்பரம் அப்படி சொன்ன 2-3 பேர் அது அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்க. நான் முன்னாலேயே சொல்லிட்டேன், திரும்பி சொல்ல வைக்காதீங்க. அடிபட்ட உதப்பட்டவனுக்காக வழி தெரியும். அப்பனா நீங்க சொல்றத பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காட்சிகள் மாறலாம். சார் நான் திரும்பி சொன்னேன், நீங்க வாங்கிக்கவே இல்லை. நீங்களும் நானும் சேர்ந்து இருக்குமா பிரிஞ்சிருக்குமாங்கிறத வச்சு தேர்தல் ரிசல்ட் வரப்போறது இல்லை. மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத வச்சுதான் வரப்போகுது. மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் எங்களை போன்றவர் சொல்லி பார்த்துட்டோம். அதை மீறி தலைமை கூட்டு வச்சிருக்கு. மக்கள் அவர்கள் நினைத்ததை போல ஆட்சிக்கு ஓட்டு போட்டு ஆட்சியை அமைச்சாங்கன்னா நாங்க மக்களை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். மக்கள் இதை தோற்கடித்து விட்டால் மக்களை நாங்கள் புரிந்து கொண்டோம், நாங்கள் சொன்னதை தலைமை புரிந்து கொள்ளன்னு அர்த்தம். இது 3 மாசம் கழிச்சு தான் தெரியும். பொறுத்து பார்ப்போம் சார். இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்குது. நீங்க சொன்னது அன்னைக்கு தெரிஞ்ச வாக்கு என்ன. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். Super Sarvana Stores.